வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பச்சை சுண்டைக்காய் போட்டு ஒரு பருப்பு குழம்பு தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கப்புறம் கோஸ் தேங்காய் போட்ட கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு கைப்பிடி நல்ல ஒரு பச்சை சுண்டைக்காய் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இந்த பக்கம் பேன்ல எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிடுது. கடுகு வெந்தயம் தாளிச்சுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை சுண்டைக்காயை சேர்க்கணும். பச்சை சுண்டைக்காய் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, புளி ஒரு லெமன் சைஸ்க்கு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி தண்ணி நல்லா கொதிச்சுடுத்து. குழம்பு மிளகா பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகா பொடி சேர்த்து ஒரு கொதி வரட்டும். சாம்பார் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், குழம்பு மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம். எது இருக்கோ அதை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம குழம்பு மிளகா பொடி சேர்த்து ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ நம்ம பருப்பு தான் சேர்க்க போறோம். இந்த கரண்டியில் 2 கரண்டி தோரம் பருப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு கொதி வரட்டும். இப்போ பருப்பு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சம் வெல்லம். பருப்பு குழம்பு, சுண்டைக்காய் பருப்பு குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுத்து. மேலாக கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலையை போட்டுருவோம். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த பக்கம் பாருங்க, கோஸ் கறியும் ரெடி ஆயிடுத்து. எப்பயும் போல ஆஸ் யூஷுவல் பச்சை மிளகா போட்டு கோஸ் கறி பண்ணியாச்சு. இதுக்கு தேங்காய் மட்டும் சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி, அவ்வளோதான். நம்மளுடைய கோஸ் கறியும் ரெடி. ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. பச்சை சுண்டைக்காய் போட்ட பருப்பு குழம்பு, அதுக்கப்புறம் கோஸ் தேங்காய் போட்ட கறி. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். இந்த பச்சை சுண்டைக்காய் போட்டு பருப்பு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.